நாம் ஒரு வயலை செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். உண்மையில் இந்த வயல் செய்வது வயல் செய்கிறவருக்கு மட்டுமல்ல, அதில் பலன் எடுக்கின்ற உயிரினங்கள் பலவிதம். பூச்சிப்புழுக்கள், பறவைகள், மிருகங்கள் இவையெல்லாம் சாப்பிட்ட பின்தான், அவற்றுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்ட பின்தான் வயல் செய்த அவனுக்கு கிடைக்கிறது. இதுதான் இயற்கை நியதி. ஆகவே அது மட்டுமல்ல, வயல் அறுவடை செய்கின்ற போது ஏழைகள் வருவார்கள். அந்த ஏழைகளை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். அவர்களுக்குரிய பங்கை நாம் மனங்கோடாமல் கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கும்போது தான் விளைச்சல் அதிகமாக ஏற்படும், அழிவுகள் குறைவாக இருக்கும். இதை வைத்துத்தான் நான் ஒரு கவிதை எழுதினேன். மழை வேண்டி பிரார்த்தித்தான் மழை பெய்தது அறுவடையின் போது. மழை வேண்டி பிரார்த்தித்தான் மழை பெய்தது அறுவடையின் போது. ஆம், உண்மையில் நன்மைகள் செய்தால் நிச்சயமாக இறைவனுடைய சோதனைகள் இருக்காது என்பதுதான் இந்த கவிதையின் உட்பொருள்.